ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ 3 நாள் ஆச்சு இதயம் சீரியல் ரிவ்யூ பண்ணி. யாருமே கமெண்ட்ஸில் ரிவ்யூ போடுங்க, ஏன் போடலை, என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், யாருமே ஒரு ஆள் கூட கேட்கல. சரிங்களா? என்னாச்சு கைஸ், இதயம் சீரியல் ரிவ்யூ உங்களுக்கே பிடிக்கலையா, இல்லை இதயம் சீரியலே பிடிக்கலையா, இல்லை என்ன காரணம்னு தெரியல. ஸோ 3 நாளாக நானும் பார்க்குறேன், எந்த ஒரு கமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. சரி, ஓகே, டன். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்ற முடிவில் தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி 3 நாளும் சேர்த்து என்ன நடந்திருக்குங்கிறத நான் சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு மித்ரா, பாரதி 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க ஒன்று. அப்புறம் இடையில பார்க்கும்போது ப்ரோமோ பார்த்தேன். இந்த ஐஸ்கிரீமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு எபிசோடே வச்சுருந்தாங்க. அது ரொம்ப போரிங்காக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. சரிங்களா? அதாவது அந்த குழந்தைங்கள வந்து இது ஆதிக்கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவன் எது கொடுத்தாலும் வாங்கி திங்கக்கூடாதுன்னு சொல்லி பாரதி சொல்லியிருப்பாள் இல்லையா? அதனால் வந்து அந்த குழந்தைங்க வந்து இவன் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு நினச்சிருப்பான். அதுக்கு ஐடியா பண்ணிவிட்டு மித்ரா கிட்ட நடிக்கிறது என்ன, அதெல்லாம் நான் ரொம்ப பேச விரும்பலை கைஸ். சரியா? வள கொலன்னு இந்த 3-4 எபிசோடு நான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் போய் தூங்கிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. நம்ம அந்த மாதிரி அவ்வளோலாம் நம்ம பேச வேண்டியதே இல்லை. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி வந்து அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு 3 நாளில் ஐஸ்கிரீமுக்கு சண்டை போட்டிருக்காங்க. அந்த ஐஸ்கிரீமை மித்ரா வந்து மீட்டிங் கூப்பிடும்போது இவன் வந்து மீட்டிங்க்கு வராமல் நடிச்சுக்கிட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வச்சுட்ருக்கத மித்ரா பார்த்துருவாளாட்டிருக்குது. அதை பார்த்துட்டு வந்து இங்கே பாரதிக்கிட்ட வந்து கண்டபடி பேசுகிறாப்புல. பேசினோடனே நம்ம கூமுட்டைக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து அடிச்சு போடுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, என்னையவே நீ அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து பாரதியை பழி வாங்குற மாதிரி கரண்ட் ஷாக் அடித்து அவளை படுக்க வச்சிட்டாப்புல. ரிவெஞ்ச் ஸ்டோரி இது வந்து நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவபிள் ஸ்டோரிலாம் கிடையாது. ரிவெஞ்ச் ஸ்டோரி. ரிவெஞ்சு தான் அதிகமாக இருக்குது. பழி வாங்குகிற எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குது இந்த சீரியலில். என்னையவே நீ அடிச்சிட்டியா வச்சிட்டியா, உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவளை வந்து சாக்கடிக்க வச்சு படுக்க வச்சிட்டாப்புல. அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணவே இல்லை. அதனால் நீ வந்து செத்து போகிறது உறுதி அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து ரொம்ப கோட்டை கட்டி சந்தோஷமாக இருக்காப்புல. எப்படி நம்ம ஆதி வந்துடுவாப்புல. ஆதி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி காரில் தூக்கி போட்டு காப்பாற்றிடுவான். அதெல்லாம் வேறு விஷயம். சரியா? என்னை பொறுத்தளவு இந்த சீரியல் வந்து சீக்கிரம் முடிக்கப்படுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மக்களால் ரொம்ப வெறுக்கப்படுற சீரியல் அப்படிங்கிறது இந்த இதயம் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா சீசன் 1 வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது. புரியுதுங்களா? ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அது ஜனனிக்காகவா இல்லை அந்த கான்செப்டுக்காகவா அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? கதைக்காகவா அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. சீசன் 2 வந்து ரொம்ப மொக்கத்தனமாக போகுது, ரொம்ப கன்றாவியாக இருக்குது, ரொம்ப ரிவெஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என்ன நடந்தாலும் சரி அவள் வந்து பாரதி இது மித்ரா வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். புரியுதுங்களா? ரொம்ப கேவலமாக பேசுகிறான். ஆனால் அப்போ கூட யாராவது கேட்டுருவாங்களோ வச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு, எனக்கு பிறந்த பிள்ளைங்க எனக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவங்களுக்கு அப்பா அப்படிங்கிறது யாருங்கிறது எனக்கு தெரியும், நீ என்னோடய குழந்தைங்களோட பிறப்பை பற்றி தப்பாக பேசாதுன்னு சொல்லி இப்படி தான் இவள் பேசுகிறாளே ஒழிய, அவள் அடிக்கும் போதே ஆமாண்டி ஆதி தாண்டி என் புருஷன், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைய தான் என் பிள்ளைன்னு சொல்லி இவன் அந்த இடத்துல அடித்து பேசியிருந்தானா அது வேறு லெவலாக இருந்திருக்கும். இவள் சும்மா மித்ரா இப்படி அடிக்கிறதுனால நாங்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்து எங்களுக்கு பழகி போச்சு. உடனே ரொம்ப ஓவராக பில்டப் போடுறாங்க. என்னமோ பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்குது அந்த அம்மா, மீனாவோட அம்மா. அதுக்கப்புறம் சாது மரண்டா காடு கொள்ளாதுங்கிறாங்க. என்ன டயலாக் இதுன்னா தெரில. ஏப்பா நாங்கள் இதெல்லாம் நிறையா பார்த்து எங்களுக்கு சடிஞ்சு போச்சுப்பா. எங்களுக்கெல்லாம் ஒருமே இல்லை. சரியா? மித்ரா அடி வாங்குறது ஒன்று தான், அடி வாங்காமல் இருக்கிறது ஒன்று தான். எங்களுக்கு அவன் வந்து ஆதிக்கிட்ட மாட்டணும், அதுதான் எங்களுக்கு வேணும். மற்றபடி இந்த கூமுட்டைக்கிட்ட அடி வாங்கின என்ன, அடி வாங்காமல் இருந்தால் நம்மளுக்கு என்ன. அதுவும் டைலாக்கை பாருங்கள். ஏற்கனவே வந்து ஆதி விஷயத்தில் வந்து அவளை அடிக்கணும்னு இவன் நினச்சாலாமா. கைஸ் இதெல்லாம் சொல்லியா தெரியணும். ஆதியை வந்து ரூமில் போட்டு பூட்டிட்டு ஒருத்தி வந்து நிற்கிறா. பெத்த குழந்தைய இப்படி பண்ணும்போது ஒரு பெத்ததாகி கோவம் வருமா வராதா? நீ யார் வீட்டில் இருந்தால் என்ன ராசாத்தி, மித்ரா வீட்டில் இருந்தால் என்ன, யார் வீட்டில் இருந்தால் என்ன, கண்ணு முன்னாடியே நிற்கிறா தப்பு பண்ணவன். சப்புன்னு ஒரு 4 அரை விட்டுருந்தானா நீ பெத்ததாகி நாங்கள் ஒத்துருப்போம்.
இன்றைக்கி வந்து அந்த கண்ணாடி பாட்டிக்கிட்ட என்ன சொல்கிறா, அவள் வீட்டில் இருந்துக்கிட்டே அவளை இது பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் விட்டு பேசாமல் இருந்துட்டேங்கிறா. இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு உப்புக்கு சப்பு இல்லாத பேச்சு. சரிங்களா? உடனே இன்றைக்கி வந்து மித்ரா வந்து அந்த குழந்தைங்களோட பொறப்பை தப்பாக பேசணுன்னே இந்த அம்மா கோவம் வந்துருச்சாமா, அடிச்சிருச்சாமா. அந்த இடத்துல கூட அவள் உண்மையை பேசக்கூடாதுன்னு சொல்லி எப்படி பேசுகிறா பார்த்தீங்களா? ரொம்ப கேவலமாக இருக்குது, நல்லாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னது பாரதி தான் இந்த வீட்டை ஆள போகிறாளாமா, அப்படி இப்படின்னு மீனா அவங்க அம்மா ஓவராக டைலாக் விடுது. எம்மா மீனாம்மா அம்மா அவ்வளோ ஒருத்தலாம் அவள் கிடையாது, புரியுதுங்களா? அவ்வளோ ஒருத்தலாம் கிடையாது. மித்ராவோட நடிப்புக்கு கால் தூசி அவள் ஈடுபட மாட்டாள், புரியுதுங்களா? மித்ராவோட எல்லா உடம்பே நடிக்கும், அவள் மூஞ்சியே நடிக்கும். இவளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். கேட்டால் டேரக்டர் சார் சொல்கிறாங்க அதான் நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. நம்ம என்னைக்கு நீ அதெல்லாம் பேசணும், நம்ம பேச வேண்டாம், விடுங்க. ஸோ மொத்தத்தில் வந்து இன்றைக்கி மித்ராவுக்கு வந்து அடி, பாரதிக்கு வந்து சொப்பு. சரிங்களா? அதுதான் உண்மை. ஸோ வேறு என்ன கைஸ், மற்ற சீரியல் நான் எதுவுமே நான் பார்க்கல கைஸ், ஓப்பனாக சொல்கிறேன். கார்த்திகை தீபம் கூட நான் பார்க்கலைங்க. வேணால் ப்ரோமோவை வச்சு வேணால் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து அண்ணா சீரியல் என்னமோ ஆம்பளைகளாம் சேர்ந்து சமைக்க போகிறாங்க. இந்த சேனலில் ஒன்று 5 பேர் சேர்ந்து சமைப்பாங்களே கைஸ், ஐயோ பேர் கூட வில்லேஜ் குக்கிங் சேனல் நினைக்கிறேன். அதில் வந்து எப்படி செம்மையாக சமைக்கிறோம், நல்லா திருப்தியாக சாப்பிட்றோன்னு சொல்லி 5 பேர் ஆளுக்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யார் விஜய் இவன் இந்த போலீஸ்காரனோட புருஷன் வந்து சொல்கிறாப்புல, இன்றைக்கி ஆம்பளைங்க சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. என்னடா இந்த டைலாக் எங்கேயோ கேட்டப்பார் இருக்கே அப்படின்னு பார்த்தா அப்புறம் யூடியூப்பில் அவங்க பேசுகிறதே ஞாபகம் வந்துச்சு. ஸோ லேடிஸ் எல்லாம் வச்சுட்டு ஜென்ஸ் எல்லாம் சமைக்கிறாங்க கைஸ். அதான் அண்ணா சீரியலில் ப்ரோமோவாக ஓட்டாங்க. அப்புறம் கெட்டி மேளத்தில் வந்து வெற்றிக்கே கல்யாணம் நடக்க போதாட்டிருக்குது. அதை வந்து அஞ்சலி வந்து காப்பாற்றுறாங்களாமா. அப்புறம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்டெல்லாம் வந்து கெட்டி மேளத்தில் வைக்க போகிறாங்களாமா. நாங்கள் பார்க்காத ட்விஸ்டாடா, நாங்கள் எத்தனை சீரியல் பார்த்துட்டோம், நீங்கள் என்ன ஒரே குட்டையில் உருண மாட்டையாட்டம் தான் எடுக்க போகிறீங்க, இதில் என்ன ஒரு புதிய திருப்பம் வரப்போகுதுன்னு எங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் சந்தியாராகம் ஏதோ ஒரு ப்ரோமோ போட்டாங்க, அது என்னமோ நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன கைஸ், பாரிஜாதம் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்குது, ரொம்ப ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டு இருந்த சீரியல் கெடுத்து வச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அதான் நம்ம வந்து ஒரு சீரியல் நல்லா இருக்குன்னு இவங்ககிட்ட சொல்லிடவே கூடாது, அதை கெடுத்து குட்டிச்சவராக்கிறதுல ஒன்றா நம்பர். ஸோ அதுக்கப்புறம் என்ன, பாரிஜாதத்தில் இவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், அவள் தங்கச்சிக்காரி காலத்தில் தாலியை கட்டாமல் அவள் ஸ்ரீஜா காலத்தில் அவன் அன்னைங்கிறன் தாலி கட்டி வச்சுருக்கான். ஐயோ கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது பாரிஜாத சீரியல். அதுக்கப்புறம் வேறு என்ன, கார்த்திகை தீபம் என்னமோ கோர்ட்டுக்கெலாம் போய் டைவர்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அப்படியே வீராப்பா வந்து மாமியார்கிட்ட என்னமோ 6 மாதம் ரேவதி என்னோட தான் இருக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போக நின்றுட்டு இருப்பானாட்டிருக்குது கார்த்தி. அது வரைக்கும் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியாது கைஸ். சரியா? தெரியாமல் நம்ம எதுவுமே பேசக்கூடாது இல்லையா? பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், பார்க்காம நம்ம ரிவ்யூ பண்ணால் அது தப்பாக போயிடும். அதனால் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் வாரிசு சீரியல் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிபி வந்து நம்ம இசை பாப்பாவை கண்டுபிடிச்சி கடைசியில் இசை பாப்பா போட்டு கொடுத்துருச்சு. வெண்பா தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி. வேறு லெவல், செம. இனி தமிழும் சிபியும் வெண்பா மேலே ஒரு கண்ணு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன கைஸ், அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஏன்னா டியூஸ்டே வந்து கொஞ்சம் உடம்பு முடியல. அதுக்கப்புறம் வெட்னஸ்டே நேற்று கிறிஸ்மஸ்ஸு, அதனால் வந்து நம்ம எதுவுமே சீரியல் போட மாட்டாங்கன்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் நேற்று போட்டாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல கைஸ். சரிங்களா? போட்டிருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் பாரதியெலாம் செத்தா கதையே இல்லைப்பா. சரியா? மித்ரா மேடம் ரொம்ப கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாரதி செத்து போயிடுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் சாக விட மாட்டார் டைரக்டர் சார். சரியா? அதனால் கண்டிப்பாக ஆதி வந்து தான் காப்பாற்றுவாப்பில். அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் கேஸ், இவ செய்கிற எல்லா பிளானுமே பாரதிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமைய போகுது. அதுதான் உண்மை. இப்போ இந்த நாள் பாருங்கள், கண்ணாடி கிளாஸை உடச்சி காலை கிழிச்சு வச்சங்காட்டியும் ஆதி வந்து நல்லா பார்த்துக்கிட்டாப்புல. இப்போ பாருங்கள், கரண்ட்டு சாக்கடிக்க வச்சா, இப்போ யார் வந்து பாப்பா? ஆதி தான் வந்து பாப்பாப்புல. அப்போ அதையும் இவ பார்த்துட்டு வயிறு எறிஞ்சிட்டு இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் என்னமோ எஜமானியாத்தான் ஆள போகுதுன்னு சொல்லி மீனா உனக்கு அம்மாலாம் பேசிக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு எசமானியாலாம் ஆக வேணாம் சாமி, அந்த குழந்தைங்களுக்கு அப்பா கிடச்சா போதும், அப்போ எங்களுக்கு. மற்றபடி இவங்க 2 பேரும் பேசினா என்ன பேசாட்டி என்ன,
பாரதியும் ஆதியும் சேர்ந்தா என்ன சேராட்டி என்ன, எங்களுக்கு அதை பற்றிலாம் பிரச்சனையே இல்லைங்க. சரிங்களா? நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். அந்த சின்ன பையனுக்கும் அந்த தமிழ் பாப்பாவுக்கும் ஆதி தான் அவங்க அப்பா. அந்த குழந்தைங்க வந்து அவங்க அப்பாவோடு இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா பாரதியாவது உண்மையை சொல்லி நாடகத்துக்கு ஒரு எண்டு கார்டு போடணும். இல்லை அப்படி இல்லையா, புருஷனே வேண்டாம், புருஷன் நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி தெளித்து விட்டுட்டு இவள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு பேசாமல் நடைய கட்டி எங்கேயா போய் வேறு இதில் இருந்து பொழைச்சி அந்த குழந்தைங்கள படிக்க வச்சு ஆளாக்கி பெரிய ஆளாக்கினு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சானா வேலை முடிஞ்சுது. எங்கிட்டாவது கதையில் ஒரு முடிவு எங்களுக்கு ஒரு அது வந்து நல்ல முடிவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா கைஸ்? ஸோ சாரி 3 நாள் நம்ம ரிவ்யூ பண்ணலை. 3 நாள் வந்து எனக்கு தெரிஞ்சு மொக்கை தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மை தானே? ஏன்னா இதயம் சீரியலை பொறுத்தளவு எல்லாமே மொக்கத்தனமாக தான் போயிட்டுருக்கு. ஆஹா ஓஹோ அப்படின்ற சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஓகேவா? சரி ஓகே, வேறு என்ன, நாளைக்கு பார்க்கலாமா?